என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு. தமிழக முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின் காஞ்சிபுரம் வருகை தந்து ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு தங்கத்தேர் செய்து சிற்பிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் காஞ்சிபுரம் அருகே ஊரிக்கையில் அமைந்துள்ள மகா பெரியவர் மணிமண்டபத்துக்கு வருகை தந்தார். பூரண கும்ப மரியாதையுடன் ஏகாம்பரநாத இறைப்பணி அறக்கட்டளை நிர்வாகிகள் அவரை வரவேற்றனர். மணிமண்டபத்தின் முன்பாக நின்றிருந்த தர்மபுர ஆதீனத்தின் யானைக்கு பழங்கள் கொடுத்து யானையிடம் ஆசீர்வாதம் பெற்றார். துர்கா ஸ்டாலினுக்கு ஊரிக்கை மணிமண்டப நிர்வாக அரங்காவலர் மணியையர் மணிமண்டபத்தின் கட்டிட சிறப்புகளை விளக்கி கூறினார். இதனைத் தொடர்ந்து மணிமண்டபத்தில் உள்ள மகா பெரியவர் சுவாமிகளை தரிசனம் செய்தார். பின்னர் தங்கத்தேர் வெள்ளோட்டம் தொடர்பான யாகசாலை பூச்சிகளை தொடங்கி வைத்து வழிபட்டார். இதன் தொடர்ச்சியாக தங்கத்தேர் செய்த சிற்பிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். இந்நிகழ்வின் போது காஞ்சிபுரம் தொண்டைமண்டல ஆதீனம் சிதம்பரநாத ஞான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள், காஞ்சிபுரம் மேயர் எம். மகாலட்சுமி யுவராஜ், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் எம்.எஸ். சுகுமார் மற்றும் தங்கத்தேர் செய்த ஏகாம்பரநாதர் இறைப்பணி அறக்கட்டளை நிர்வாகி மகாலட்சுமி சுப்பிரமணியம், உறுப்பினர் வலசை ஜெயராமன், பத்மநாபன் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர். विजय सर अशोक सर மாமி நின்னு போடுங்க மாமி. அப்படியே திரும்பி நிக்கிறீங்க. ஒரு வருஷம் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துக்கிறேன், நீங்க மட்டும் திரும்பி நிக்கிறீங்க. எந்த கொஞ்சம் வாங்கலாம், படம் எடுக்கலாம். ஏன்பா எங்க இருந்து எடுத்து நவரவே மாட்டேன்றாங்க. நான் இதோ போய் பக்கத்துல எதிரில் நின்று என்ன பண்ண போறாங்க. சம்பத்தன்னு கையை நீட்டினே இருக்கவே இல்லை. ப்ளீஸ் அப்படியே இருக்கு மேடம். கொஞ்சம் திரும்ப மாமா கொஞ்சம் மாமா உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு.